பாரமா இயேசுவின் மேல் வைப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். திருப்பாடல் 55:22. மனுஷன் பாரம் சுமந்து தவிக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துயரம், துக்கம். யாரிடமாவது அதை பகிர்ந்து கொண்டால் தன்னுடைய பாரம் இறங்குமே என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். பாரத்தை யார் மேல் இறக்கி வைப்பது என்று அறியாத ஜனங்கள், மக்கள் ஒவ்வொருவரிடமாய் சென்று தங்களுடைய பாரத்தையும் கவலைகளையும் இறக்கி ஆறுதல் பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் மற்றவர்களுடைய துயரங்களை யார் உட்கார்ந்து அமைதியாக கேட்கிறார்கள்? நண்பர்கள் உட்பட யாருமே மற்றவர்களை கவனிப்பதாகவோ அல்லது பொறுப்பெடுப்பதாகவோ தெரியவில்லை. இன்னும் சிலர் நம் வேதனைகளை அதிகரிக்கும்படியான வார்த்தைகளை பேசுவதையும் நாம் கேட்கின்றோம். உங்களுக்கு கஷ்டம்னா உங்களோட வச்சுக்கோங்க, அது ஏங்க என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை என வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல பேசுவார்கள். ஆம், இவ்வுலக மக்கள் அப்படித்தான் பேசுவார்கள். பணக்காரனாக இருந்தாலும் ஆயக்காரன் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஏளன பேச்சுக்களுக்கு உள்ளான சக்கேயு செய்த காரியத்தை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். ஆறுதல் அளிக்கக்கூடியவர், மனபாரத்தை சுமக்கக்கூடியவர் இயேசு ஒருவர்தான் என நம்பி அவரை காண ஓடோடி வந்தான் சக்கேயு. தன்னை தேடி வந்த அவனை வெறும் கையாய் அனுப்பிவிடாமல் அவனது வீட்டிற்கே அவனுடன் சென்று அவனுக்கு மீட்பை அளித்த நல்ல தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. அதனால் நம் கவலைகளை, பாரத்தை வாக்குமாறாத தெய்வம் இயேசுவின் மேல் வைப்போம். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என மத்தேயு எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அருமையான ஆண்டவரிடம் செல்வதை விட்டுவிட்டு கவலைகளை மறக்க குடி மற்றும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கும் மனிதர்களுக்காக வேண்டுவது நம் தலையாய கடமை. அன்பானவர்களே, இயேசு ஒருவரே இனிய சுமை தாங்கியானவர். அவரிலே நம்முடைய பாவங்களை இறக்கி வைப்போம், சாபங்களை இறக்கி வைப்போம், நோய்களை இறக்கி வைப்போம், இருதயத்தின் வேதனைகள், தாங்க முடியாத துரோகங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைப்போம். ஆண்டவர் அவைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே தன்மேல் ஏற்றுக்கொண்டு விட்டாரே, அதனால் நிச்சயம் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். துன்பங்களிலிருந்து நிச்சயம் நிச்சயம் நமக்கு விடுதலை கொடுப்பார், நாம் அவரை நோக்கி பார்த்தோம் என்றால். ஆகவே பிரச்சனைகளின் நேரத்தில் மனிதரிடம் ஓடாமல் ஆண்டவருடைய பாதத்திற்கு மட்டும் ஓடுவோம். ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவார். இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கண்ணீராக மாற்றி ஆண்டவருடைய பாதங்களிலே ஊற்றிவிட்டால் பழு இறக்கப்படும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உணர்ச்சி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்வதை நாம் நிச்சயம் உணர முடியும். ஆண்டவர் நம்முடைய பாரத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு உரிய வழியையும் திறக்க செய்ய அவருக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே அன்பானவர்களே, நமது பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் மேல் வைத்து விடுவோம். கவலையாகிய பாரமா, குழந்தைகளை குறித்த பாரமா, கணவரை குறித்த பாரமா, வேலையை குறித்த பாரமா, எதுவாக இருந்தாலும் புனித பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, நாங்கள் படும் வேதனைகளை நீரும் அனுபவித்ததினால் எங்களது பாரத்தின் சுமையை நீர் நன்கு அறிவீர். அதனால் எங்கள் கவலைகளை எல்லாம் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டோம். நீரே அவற்றிற்கு நிச்சயம் பதில் அளிப்பீர் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறுகின்றோம். ஆமென்.